ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்பி ரமேஷ். இப்போ எதுக்கு அந்த ஓன் வாய்ஸ் வீடியோ அப்படின்னா, கமெண்ட்ஸில் வந்து நம்ம நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ திடீர்னு இன்டர்வியூ போகிறீங்க, திடீர்னு ஷூட்டிங்கில் இருக்கீங்க, திடீர்னு சென்னை வாரீங்க, திடீர்னு ஒர்க்கில் இருக்கேன்னு சொல்லுங்க, எது ப்ரோ உண்மைன்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ எல்லாமே உண்மை தான், ஓகேவா? இந்த விஷயத்தை அவர் கமெண்ட்ஸில் வந்து கேட்கும்போது எனக்கே அதை படிக்கும்போது சிரிப்பு வந்துட்டு, ப்ரோ நீங்கள் உண்மையிலே என்ன நீங்கள் எது மந்திரவாதியா, இல்லை நீங்கள் எது குரல் வித்தை காட்டுறீங்களா, இல்லை உங்ககிட்ட ஏதாவது சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. என்கிட்ட ஒரு சக்தி இல்லை, நான் மந்திரவாதி இல்லை, ஓகேவா? நானும் உங்களை மாதிரி சாதாரணமான ஒரு மனுஷன் தான், ஓகேவா? இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, நான் வந்து கேரளாவில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். கேரளாவில் ஒரு டெக்ஸ்டைலில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த இன்ஸ்டாகிராமு டிக்டாக் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு 8 வருஷமாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 8 வருஷமாக அதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன நோக்கம் வந்து சினிமா அப்படிங்கிற விஷயம்லாம் தாண்டி நான் யார், இந்த உலகத்துக்கு என்னால் என்ன பண்ண முடியும், எனக்குள்ளே என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் வெளியில் கொண்டு வரேன், அவ்வளோதான். சரியா? மற்றபடி எனக்கு எந்த ஒரு ஆசை அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ என்னோடய உழைப்புக்கேற்ற ஊதியம்னு சொல்லுவாங்களா? ஸோ என்னோடய உழைப்புக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் அடுத்தது வந்து தான் கண்டிப்பாக நான் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு மேலே போய்கிட்டே இருப்பேன். இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸில் அந்த கேட்ட நபருக்காக மட்டும்தான். என்ன அப்படின்னா, வாரத்தில் எனக்கு ஒரு நாள் லீவு, நல்லா கேட்டுக்கோங்க, வாரத்தில் ஒரு நாள் எனக்கு லீவு, செவ்வாய்க்கிழமை. ஸோ அந்த ஒரு நாளில் எனக்கு வந்து இன்டர்வியூ அழைப்பு வந்துடும், ஷூட்டிங் அழைப்பு வந்துடும். ஸோ உடனே நான் வந்து செவ்வாய்க்கிழமை நான் வந்து புக் பண்ணிடுவேன். புக் பண்ணிவிட்டு திங்கக்கிழமை ராத்திரி எப்போ போல் ஒர்க்கு முடிச்சு ராத்திரி 8:40க்கு நான் இறங்குவேன். 8:45க்கு வந்து திருச்சூர்லேருந்து நான் ட்ரெயின் ஏறினா காலையில் எம்ஜிஆர் சென்ட்ரல் சென்னையில் வந்து நான் வந்து 8:30 மணிக்கு இறங்கிடுவேன். ஸோ அன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் 6 இடத்துக்கு நான் அந்த சென்னையில் போக வேண்டியிருக்கும். வளசரவாக்கம், வேளச்சேரி, கேளம்பாக்கம், கோடம்பாக்கம், எல்ஐசி, தாம்பரம், இப்படி 6 பிளேஸுக்கு அன்றைக்கி ஒரே நாளில் நான் புக் பண்ணிடுவேன். ஸோ அங்கேருந்து போகிறதுக்கு 3/4 மணி ட்ராவலு, அங்கேருந்து 3/4 மணி நேரம், அரை மணி நேரம், இப்போ நான் சாப்பிடணும், டீ பிரேக்கு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஓகேவா? ஸோ ஒரு இடத்துல எப்படி பார்த்தாலும் இன்டர்வியூ வந்து 1 மணி நேரம் எடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல முடிச்சு ஸ்பாட்டு உடனே அந்த இடத்துல நிற்க மாட்டேன். சில டைம் சாப்பிடாம கூட இருந்திருக்கேன். ஸோ சாப்பிடாமல் இருந்து கூட அடுத்த இடத்துக்கு போய், அதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு போய் இப்போ டிராஃபிக்கு அப்படி இப்படின்னு போய் எல்லாம் முடித்து நைட்டு வரதுக்கு 8:30 மணி 9 மணி ஆயிரும். செவ்வாய்க்கிழமை நைட்டு 9 மணி ஆயிரும். 6 இடத்துலையும் நான் வந்து இன்டர்வியூ பண்ணிவிட்டு வந்துடுவேன். ஸோ திரும்ப அங்கேருந்து வந்து 9 வரைக்கும் ட்ரெயின் பிடிக்கணும். 9 வரைக்கும் நான் அங்கேருந்து ட்ரெயின் ஏறி திரும்ப திருச்சூர்லேருந்து நான் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வரணும். திருச்சூர் தான் ட்ரெயின், அங்கேருந்து நான் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வரும். வந்துட்டு திரும்ப காலையில் நான் டியூட்டிக்கு ஏறணும் 10 மணிக்குள்ளே. ஸோ இப்படி தான் என்னோடய லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு, ஓகேவா? நான் மந்திரவாதியும் கிடையாது, என்கிட்ட எந்த குரல் வித்தையும் கிடையாது, நானும் சாதாரணமான மனுஷன் தான். என்ன எல்லாரும் வந்து சிலவங்க போதைக்கு அடிமையாக இருப்பீங்க, சிலவர் வந்து தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பேசுகிற அடிமையாக இருப்பீங்க, சில பேர் ஃப்ரீ ஃபயரில் அடிமையாக இருக்கீங்க, சில பேர் வந்து கேம்ஸ் விளாடுறது அந்த மாதிரி விஷயங்கள், சிலவங்க வந்து பசங்களோட ஜாலியாக இருக்கிறது பேசுகிற அந்த மாதிரி விஷயங்களில் அடிமையாக இருப்பீங்க. ஸோ நான் அடிக்டாக இருக்கிற விஷயம் அப்படின்னா என்ன நான் வருத்திக்கிறது, அதாவது என்னால் முடியாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் என்றைக்குமே வந்து முற்றுப்புள்ளி வைத்தது கிடையாது. நான் முடியும் அப்படிங்கிற விஷயத்தை முன்னோக்கி எடுத்துக்கொண்டு நான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கேருந்து சென்னைங்கிறது இங்கேருந்து அவ்வளோ தூரம் இல்லை, சென்னை அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து சின்ன அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நாகேஷ் சார் கூட ஒரு படத்தை சொல்லிப்பாரு நினைக்கிறேன், ஒரு சின்ன கல்லை கண்ணுக்கிட்ட வச்சிங்க அப்படின்னா பெருசாக தெரியும், அதே கல்லை எங்கேயா வச்சிங்கன்னா சிறுசாக தெரியும், அதே கல்லை தூக்கி தூர போட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது. அது மாதிரி தான் உங்களுடைய கவலைகளும். நீங்கள் பக்கத்தில் வைக்க அந்த கவலைகள் வந்து பெருசாக இருக்கும். உங்களால் முடியாது, உங்களால் அதை செய்ய முடியாது நீங்கள் வந்து நினைக்கவே கூடாது. உங்களால் முடியாது ஒன்றுமே கிடையாது, அப்படி தான் நான் நினச்சிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய வந்து டைம் டேபிள். சரியா? இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. நான் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வந்துடும். அடுத்து என்னோடய இது போய் நான் பண்ணிவிட்டு திரும்ப நான் டியூட்டிக்கு வந்து நிற்கணும். ஸோ அவர் கமெண்ட் படிக்கும்போது எனக்கே சிரிப்பு வந்துட்டு, உண்மையிலே சத்தியமாக சொல்ல போகலாம். அதுக்காக நீங்கள் வார்த்தை கமெண்ட்ஸை நீங்கள் மந்திரவாதியா, உங்களுக்குள்ள ஏதோ சக்தி இருக்குது, நீங்கள் கடவுள் அப்படி இப்படின்னு நிறைய பெரிய வார்த்தைலாம் சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இதுதான் என்னுடைய டைம் டேபிள், ஓகேவா? இப்படி தான் கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக பண்ணிக்கிட்டே இருக்கேன். வாரத்தில் ஒரு நாள் லீவு. அந்த லீவில் தான் என்னுடைய பேஷன் அதையும் பார்க்கணும், என்னோடய ப்ரொஃபஷனலையும் நான் பார்க்கணும். ரெண்டுமே எனக்கு 2 கண்கள். நான் போன வழியில் சொல்லியிருப்பேன். இன்னும் யாருக்காவது இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்ஸுக்கு நான் கண்டிப்பாக ரீப்ளை வீடியோ போடுவேன், ஓகேவா? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேவா? தேங்க்யூ நண்பா. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம்.